கரூர் வெண்ணைமலை முருகன் கோவில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கரூர் எம்பி ஜோதிமணி குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். களத்தில் என்ன நடக்குது? முதற்கட்ட தகவல்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் நிலப்பிரச்சனை விவகாரம் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கரூர் எம்பி ஜோதிமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட மாற்றுக் கட்சியினர் பொதுமக்கள் கைது செய்து போலீசார் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 17ஆம் தேதி வெண்ணமலை கோவில் முன்பு அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அறநிலைத்துறை இணை ஆணையர் ரமணிகாந்தன் தலைமையிலான அதிகாரிகள் கோவில் நிலத்தில் உள்ள கண்ணம்மா என்பவர் வீடு மற்றும் 62 கடைகள், ஒரு செல்போன் டவர் ஆகிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்ற திட்டமிட்டிருந்தனர். இன்று கண்ணம்மா என்பவர் வீட்டுக்கு சீல் வைக்க சென்ற போது இந்த நலத்துறை அதிகாரிகளை மற்றும் காவல்துறையினரை முற்றுகிட்டு அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் மண்ணெண்ணை விட்டு தீக்குள்ள விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் எம்பி ஜோதிமணி, மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் மக்களோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அறநிலைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போராட்டத்தை கைவிட மறுத்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரை குண்டுக்கட்டாக போலீசார் தூக்கி வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் கரூர் மாவட்டம் மட்டுமின்றி திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது கரூர் மதுரை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.